வணக்க மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியுடைய ஆசிரியர் காலி பணியிடங்களுக்குண்டான அறிவிப்பு எப்பொழுது நிரப்ப போகிறாங்க, ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் ஆசிரியர் காலி பணியிடம் முழுவதும் நிரப்பப்படுவது எப்பொழுது? ஆசிரியர்கள் மத்தியில் பிஜிடிஆர்பி தேர்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திகைத்து நிற்கும் ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்படின்றது ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா அந்த டைம் தேர்வில் தோல்வியை தழுவுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 70% பக்கம் பார்த்திங்கன்னா தவறான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு, அவுட் ஆஃப் சிலபஸில் கேட்கப்பட்டிருக்கு கேள்விகள். இப்படி இது எல்லாமே இருக்கிற காரணத்தில் தாங்க இந்த ஆண்டு கட் ஆஃப் குறையுது. நீங்கள் கண்டிப்பாக சொல்லிகிட்டே இருப்பீங்க, இந்த கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை சார், இதெல்லாம் ஒரு கட் ஆஃபா, இதெல்லாம் எந்த காலத்தில் நீங்கள் இருக்கீங்க, எவ்வளோ பேர் எங்கள் கோச்சிங் சென்டரில் 150க்கு 130 எடுத்திருக்காங்க அப்படின்னு எல்லாமே சொல்கிறீங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க நண்பர்களே. ஸோ கிட்டத்தட்ட இந்த ஒரு 13-14 சப்ஜெக்டில் போய் நமக்கு பார்த்திங்கன்னா கட் ஆஃப் குறைவதற்கு தான் நிறைய வாய்ப்பே இருக்குது, தவிர கட் ஆஃப் எகிறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் மார்க்கை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதை பற்றி நம்ம நிறைய வீடியோஸில் உங்களுக்கு பிரத்யேகமாக நம்ம கொடுத்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு சில தகவல்கள் அனைத்துமே நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வில் கிட்டத்தட்ட நிறைய பீப்புள்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க. எதற்காக அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ பீப்புள்ஸ் ஆர் வெயிட்டிங் பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட்டுக்காக. ஃபைனலான ஆன்சர் கீஸ் ஒரு பக்கம், ரிசல்ட் ஒரு பக்கம், இந்த மாதிரி நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. சிலபஸ் மாற்றுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பேரில் கொஸ்டின் தயாரிக்கிறதுல நிறைய மிஸ்டேக் எல்லாமே பண்ணிட்டாங்க. கொஸ்டின்ஸ் எல்லாமே தவறாகவே இருந்தது. சில கொஸ்டின்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் மாற்றி சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. தமிழ் சப்ஜெக்டில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமான கேள்விகள், அதாவது 3 நூல்களை படித்தா தான் நம்மளால் இந்த கொஸ்டினுக்கே ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே இடம் இருக்குது. அது மட்டுமே இல்லாமல் இலக்கணத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கடினமான கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி இலக்கணம் அப்படின்றது கிராமட்டிக்கல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பின்வரும் காலங்களில் இலக்கணத்தை ரொம்ப டீப்பாக படித்தா தான் நம்மளால் இதை ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. தமிழ் சப்ஜெக்டை பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வு மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆசிரியர்கள் இப்போ ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த கட் ஆஃபை பார்த்துட்டு ரொம்ப இப்படியெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, கட் ஆஃப் குறையிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் ரிசல்ட் வருங்க, கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் 130 நினச்சிருக்கவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா 70 கூட தாண்டி இருக்க மாட்டேங்க. ஸோ கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா தவறாகவே இடம்பெற்றிருக்கு. தவறான ஆன்சர் கீஸும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் இருக்குது. அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே முடிச்சுட்டு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 9 கேள்விகள் வர பார்த்திங்கன்னா ஒரே டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய தவறுதல் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறப்ப இந்த முதுகலை பட்டதாரியோடைய கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மக்களே. நிச்சயமாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி முதுகலை பட்டதாரியோடைய ஆசிரியர் தேர்வில் கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் காலி பணியிடங்கள் முழுமையாக நிரப்புவது எப்போது? அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தகவலை கொடுத்துருக்காங்க. 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்று நியமன தேர்வு நடத்தப்படாமல் 110 விதியின் கீழ் சிறப்பு ஆணை பிறப்பித்து உடனடியாக பணியிடங்கள் நிரப்ப வேண்டும் என அரக்கோணம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ரவி வலியுறுத்தினார். ஸோ அதிமுக உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு பார்த்திங்கன்னா 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு மறு நியமன தேர்வு நடத்தப்படாமல் முதலமைச்சரோட 110 விதியின் கீழ் சிறப்பாணை பிறப்பித்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும். தற்பொழுது 16,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் பள்ளிக்கல்வித்துறையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதை பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக ஆசிரியர் பணியிடங்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வாயிலாக நிரப்பப்படும். 2026க்குள்ள மொத்த காலி பணியிடம் கூடிய விரைவில் நிரப்பி தமிழக பள்ளிக்கல்வித்துறை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குழப்பினார். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் பிஜிடிஆர்பியில் ஆசிரியர்களை ரொம்ப பழி வாங்கிருச்சு இந்த டைம் டிஆர்பின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ கவலையே படாதீங்க, தவறான கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கொடுப்பாங்க அப்படின்றத நம்பலாம். இந்த மாதிரி தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்மளுடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலுடன் நாங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.